ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ் சோப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து இந்த ஆர்டர் வந்து என்கிட்ட வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் ஒரு 1 kgக்கான வந்து சோப் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவங்க வந்து என்னென்ன கன்சர்னில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட ஸ்கின்னுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னு வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் பிரைட்டன் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கன்சர்ன் வந்து சொல்லியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா அகெயின் அவங்களுக்கும் வந்து டார்க் சர்க்கிள் இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது, இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. லைட்டாக வந்து அவங்களுக்கு காம்பினேஷன் ட்ரை ஸ்கின் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கன்சர்ன்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து எனக்கு சோப் வந்து மேக் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் வந்து அவங்களுக்கு வந்து மஞ்சிஸ்தா சோப் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா மஞ்சிஸ்தா சோப் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சோப்பு. அதில் மஞ்சிஸ்தாவோட குட்னஸ்லாம் உங்களுக்கே வந்து தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அதில் அது வந்து கேரளா பீப்புளெலாம் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ண ஸ்கின்னை வந்து அது வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு அது வந்து ப்ரூவனும் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய ரிசர்ச்லலாம். ஸோ மஞ்சிஸ்தா வந்து ஒரு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மஞ்சிஸ்தாவை வந்து நீங்கள் எல்லா வகையிலையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து ஆயில் கூடவும் வச்சு ஃபேஸை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய வகையில் வந்து இந்த மஞ்சிஸ்தா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அவங்களுக்கு மஞ்சிஸ்தா சோப் தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மஞ்சிஸ்தா சோப் வந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கான வந்து என்கிட்ட இருக்குது. நான் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் கோக்னட் ஆயில் வந்து நான் இந்த ரெசிபிக்கு வந்து 300 grams வந்து எடுத்திருக்கேன். பாம் ஆயில் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும், அது வந்து ஒரு 300 grams. அகெயின் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து 50 grams. ஆலிவ் ஆயில் வந்து நான் 250 gram வந்து எடுத்திருக்கேன். 70 gram வந்து 30 gram வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து ஆயில்ஸ் வந்து இந்த மாதிரி நான் செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 148.24 grams. ஸோ அதுக்கான வாட்டர் ரேஷியோ வந்து 95.48 grams. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், தென் அதுக்கப்புறமா ஸ்வீட் ஆரஞ்ச் ஆயில் வந்து இது கூட வந்து சேர்த்துருக்கேன். ஸோ எசென்ஷியல் ஆயில், மஞ்சிஸ்தா பவுடர். ஸோ இந்த சோப்பை வந்து நம்ம இன்ஃப்யூஷன் மெத்தடில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஸோ நம்மளுக்கான ரெசிபி. ஸோ இன்ஃப்யூஷன் மெத்தடில் இந்த சோப்பை வந்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இன்ஃப்யூஷன் மெத்தட்ன்னும் போது நம்ம மஞ்சிஸ்தா பவுடரை வந்து நம்ம கோக்னட் ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி 3 வேல வந்து நம்ம இந்த மஞ்சிஸ்தா பவுடரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து கோக்னட் ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் ஆட் பண்ணுவோம், தென் வந்து வாட்டர்லேயும் வந்து மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூபாக கன்வெர்ட் பண்ணி தான் இதை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். அகெயின்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிற சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் க்ளவுஸ் வேர் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் மாஸ்க், தென் காகிள் வந்து வேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். கைஸ், நான் வந்து கோக்னட் ஆயிலில் மஞ்சிஸ்தா பவுடரை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஷியா பட்டரும் வந்து இது கூடவே போட்டு நான் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்து வரணும். ஷியா பட்டரை வந்து நம்ம மெல்ட் பண்ணால் கூட அது வந்து கட்டியாக தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பிளெண்டர் போடும்போது நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் கொஞ்சம் மெல்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேஸ்டர் ஆயில் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த ஆயில்ஸ் எல்லாமே வந்து இது கூட நான் வந்து இப்போ சேர்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து சேர்க்குறேன். ஸோ ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறமா வந்து ஆலிவ் ஆயில், பாம் ஆயில் எல்லாமே சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாம் ஆயில் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நெய் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா பாம் ஆயிலையும் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா ஆயிலும் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அது ரூம் டெம்பரேச்சராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஷியா பட்டர்லாம் வந்து மெல்ட் பண்ணி தானே இதில் சேர்த்துருக்கேன். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி தான் நம்ம வந்து சோப் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து டிஎம் வாட்டரை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நான் பிளெண்ட் கொடுத்துக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் வந்து பிளெண்டர் கூட யூஸ் பண்ணி எல்லா ஆயிலையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நான் வந்து டிஎம் வாட்டரில் லைவ் மிக்ஸ் பண்ணி லைவ் சொல்யூஷன் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்து வரணும். வந்த பின்னாடி தான் நம்ம வந்து இந்த ஆயிலில் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நான் பவுல் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்ததுனால இப்போ இந்த ஆயிலெல்லாம் வந்து வேறு ஒரு பெரிய பவுலில் வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், பெரிய வெசலில். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி ரப்பிங் கேல்காகலாம் போட்டுட்டு நான் இந்த ஆயிலை வந்து இதுலேருந்து நான் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐ சொல்யூஷனை வந்து இது கூட வந்து நான் போர் பண்ணிட்டேன். ஸோ அந்த கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க வந்து மிஸ் ஆகிட்டு, ஸோ இப்போ வந்து மஞ்சிஸ்தா பவுடரையும் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் நான் இது கூட வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்டர் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா பவுடர் வந்து அங்கங்கே சம்வேர் வந்து அது லம்ஸாக வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதான். ஸோ பிளெண்டர் போட்டுட்டு நான் வந்து போர் பண்ணேன். அந்த கிளிப்பிங் வந்து சம்வேர் டெலீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மோல்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸ் தான் இருக்குது கைஸ், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து மோல்டில் வந்ததுக்கப்புறம் போர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து சோப் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வந்து கிடச்சிருக்குது. ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில். இப்போவே இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து ஒரு 2 டேஸ் கழித்து நம்ம அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணி க்யூரிங்க்கு வந்து நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து இந்த 4லேருந்து 6 வீக்ஸ் கழித்து தான் இந்த சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதோட தன்மை எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிடும் இந்த 4 to 6 வீக்ஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரலான சோப் வந்து ஹெல்த் ஃப்ரெண்ட்லி சோப் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து மேலே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஸோ 1 kgயில் போர் பண்ணிவிட்டு அகெயின் 2 சிங்கிள் மோலில் வந்து போர் பண்ணுற அளவுக்கு எனக்கு பேட்டர் வந்து இருந்தது. ஸோ இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை 2 டேஸ் வந்து அப்படியே இதை செட் பண்ண விட்டுடலாம். 2 டேஸ் கழித்து அன்மோல்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு சோப்லாம் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலிங் வந்து இங்கே கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோப் மேக்கிங் கிளாஸஸ் ஆல்சோ நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து அந்த கிளாஸஸையும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ 2 டேஸ் கழித்து நான் வந்து சோப்பை வந்து அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணி க்யூரிங்க்கு வந்து விட்டுட்டேன். ஒரு டவுட் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் இந்த மாதிரி அன்ஈவன் ஷேப்பாக இருக்குன்ற மாதிரி. இது என்னென்னா டிசைனு நம்ம ஹேண்ட் கிராஃப்டட் சோப் தான் இல்லையா, சும்மா நம்ம மேலே டிசைன் போடுறதா அது அப்படி இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் வீடியோலாம் பார்க்கணுன்னா நான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சோப்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.